வானகம் பசங்களா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1123 படிக்கத்தையே நல்லா இருந்துச்சுங்க. இந்த சாப்டரில் எந்த ஒரு மாசான சீனும் இல்லை எந்த ஒரு தரமான சீனுமே இல்லைங்க. ஆனாலுமே இந்த சாப்டர் வந்து படிக்கிறது நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஆவரேஜ் சாப்டர்னே சொல்லிட்டு சொல்லலாம். இது நல்லா இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆவரேஜாக இருந்தது தாங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து சாப்டர் எல்லாமே ஃபுல்லாகவே மாசாவும் தரமாகவும் தான் சீன்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் சாப்டர் பார்த்து பல மாதம் ஆகுதுன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை மாதம் கழிச்சு திரும்பி ஒரு ஆவரேஜ் சாப்டர் படித்தது நல்லா இருந்துச்சு. பட் இது ஆவரேஜாக இருந்தாலுமே இதுலேயும் ஏகப்பட்ட சூப்பரான சீன்லாம் வந்து இருந்ததுங்க. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்ம ஸ்டார்ட் குரூ வந்து எல்பஃபுக்கு வந்து கிளம்பிட்டாங்க, அங்கே வந்து போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து வெகாப்பங்கிறாரு பார்த்தீங்களா, அவர் ஒரு தரமான வேலை பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த வேலைப்படி பார்க்குறப்ப அவர் உயிரோடு இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இதை பற்றி மற்ற விஷயத்த நான் வீடியோவில் போயிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சாப்டரில் எனக்கு பிடிச்ச ஒரு சீன் வந்து இருந்துச்சுங்க. அது பார்த்தோன்னே உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போயிட்டு சொல்கிறேன். அண்ட் அது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, பட் நான் வந்து நோட் பண்ணேன். அண்ட் அந்த மிஸ்டேக்கை ஓடா பண்ணாரா இல்லைனா வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் டீம் வந்து பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஒரு மிஸ்டேக் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அந்த சாப்டர் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நான் நிறைய சாப்டரோட ரிவ்யூ வந்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம யாமட்டோவை காட்டிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காட்டினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவள் தான் வானவை சுத்தத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தால, அப்படி போகிறப்ப தான் சின்ன பசங்க கல் எடுத்து அடிச்சாங்க, அப்புறம் டெஞ்சர் வந்து காப்பாற்றினானா. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன நடக்குதுன்னா, அந்த அடித்த பசங்க கூடயே சேர்ந்து யாமோட்டோ, டெஞ்சர், அப்புறம் மற்ற பசங்க, அந்த குட்டி பசங்கள்லாம் வார்டன் வந்து ஸ்டார்ட்னுக்குறாங்க. இதை வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து காட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாய்பாயோட தரமான கான்கர் ஹாக்கி ரிலீஸுக்கு அப்புறமா அந்த மரீன்ஸில் ஒருத்தவங்க கூட கான்சியஸாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் வழியாக ஒருத்தவங்க வந்து பேசினுக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் திருப்பி பதில் சொல்கிறதுக்கு யாருமே வந்து கான்சியஸாக இல்லை. சாதா மரீன்ஸ் மட்டும் இல்லை, வைஸ் அட்மிரல்ஸே வந்து கான்சியஸாக இல்லை. நம்ம டால் அக்காலேருந்து அப்புறம் மற்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஜெயண்ட் பார்த்து நம்ம டோரி கிட்டையும் ப்ரோகி கிட்டையும் சொல்கிறாரு. அப்போ ப்ரோகி வந்து உண்மையாவா என்ன நம்ப முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு டோரி வந்து அந்த ஹாக்கி, அதாவது ஜாய்பாயோட ஹாக்கி ஷாங்ஸோட ஹாக்கியோட கிரேட்டராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்துறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை திரும்பி பார்க்குது. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து மறுபடியும் நம்ம டோரி ப்ரோகி கிட்டே வருது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவங்களாம் தூயினுக்கிறப்ப நம்ம இங்கே தப்பிச்சு போயிடுவோம், நம்ம இப்போ எல்பாஃபுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. இப்போ நம்ம எல்பாஃபோட ஷிப்புமே, அதாவது ஜெயின்ஸோட ஷிப்பு, அதுக்கடுத்து நம்ம 1000 சன்னி ரெண்டுமே எல்பாஃப் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்படி போகிறப்ப சில சீனை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக காட்டுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாணி போய் கொமாவை கட்டி பிடிச்சிக்கிறா, அப்புறம் ஜோரோவை வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம உசோப் வந்து டோரியும் ப்ரோயும் பார்த்துட்டு அழறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்களா. இதுக்கு அடுத்து தான் நான் முன்னாடி சொன்ன என்னோட ஃபேவரட் சீன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லூஃபி எப்பவுமே கியர் 5 ஃபார்முக்கு போயிட்டு திருப்பி நார்மல் ஃபார்முக்கு மாறுறப்ப ஒரு சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி ஆவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஆயிடுறான். ஆனால் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலாக நடந்ததுங்க. அதுவே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆயிட்டு நாமியோட மடியில் வந்து அவன் படுத்துனுக்கிறான். நாமி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்துனுக்கிறான். ஸோ இதை வந்து ஓட வரைஞ்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு லூனா ஷிப்பரா, ஸோ எனக்கு வந்து இந்த சீன் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. இப்போ சீன் வந்து சாஞ்சிக்கிட்டையும் வெகாப்பங்கிட்டையும் போகுது. அப்போ சாஞ்சி வந்து வெகாப்பங்கிட்ட போயிட்டு, வெகாப்பங்க நீ முன்னாடி என்கிட்ட சொன்னல, அது வந்து எனக்கு சரியா படலை, நீ சொன்ன எதுவுமே எனக்கு கரெக்டாக புரியல, ஆனால் நீ பண்ணது பைத்தியத்தனமா இல்லையா உனக்குன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். இவனடா அப்படி கேட்குறானே, அந்த செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு இருந்தோம். ஆனால் அதுக்கான பதில் நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து சாஞ்சி கேட்குறானா, இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கட் இன்சிடென்ட் நடந்ததுல அதுலேருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ இதில் மெயினாக யார் இருக்கிறாங்கன்னா, நம்ம வெகாப்பங்க் இருக்கிறாரு, அதுக்கடுத்து ஷாக்கா, அப்புறம் பித்தாகரசு, 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பவர் ஸ்டேஷன்லேயே வந்த ரீடிங்ஸ் வித்தியாசமாக இருக்குது, நம்ம எதிர்பாராத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஷாக்கா வந்து என்ன சொல்கிறாருன்னா, செராஃபிம்ஸ் யூஸ் பண்ணுற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகுது, நம்ம இதை கரெக்டாக கால்குலேட் பண்ணலன்னா பின்னாடி பிரச்சனை ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அது நம்ம பித்தாகரஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண ரீடிங்ஸை விட இது வித்தியாசமாக இருக்குது, என்ன ஆச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறான். அப்போ ஷாக்கா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்குறப்ப யாரோ ஒருத்தவங்க மதர் ஃப்ளேமோட எனர்ஜியை திருடிக்கிறாங்க, திருடிட்டு எல்லா டேட்டாவையும் வந்து மாற்றிக்கிறாங்க,
அந்த கல்பிரிட் யாரா இருப்பானான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல வராரு. அப்ப நம்ம வெகாபங் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வெகாபங் தான் பண்ணிருக்காங்க, ஒரு லிலிதா இருக்குமோன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேக்குறாரு. இந்த மனுஷன் ஆரம்பத்துல இருந்தே லிலிதா தாங்க பிடிச்சிருந்தாரு, ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணு. சோ வெகாபங் இப்படி சொன்ன உடனே ஷாக்கா வந்து நம்ம 3 பேரை தவிர மீதி பேர் தான் யாரோ பண்ணிக்கிறாங்க, அண்ட் அதே மாதிரி நிறைய எனர்ஜி வந்து அவன் திருடின்னு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கா சொல்றாரு. அதுக்கு வெகாபங் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம மீதி 4 வெகாபங்ஸை கண்காணிக்கணும், யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு ஷாக்கா வந்து நம்மளோட பிரெயின்ஸை நம்ம ஸ்டெல்த் மோட்ல போட்டுப்போம், அதாவது ஸ்லீப் மோடுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த மாதிரி போட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு வெகாபங் வந்து ஆமா நம்ம இப்படி பண்ணிடலாம், ஏன்னா நம்ம மெமரிஸ் வந்து பங்க் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மீதி இருக்கிற வெகாபங்ஸ் வந்து பாத்துருவாங்க, அப்புறம் யார் எதை பண்ணாலும் உஷாராயிடுவாங்க, ஸோ நம்ம ஸ்டெல்த் மோட்லேயே போட்டு வச்சு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து போகிறாங்க. அதாவது எக்கட் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து போகிறாங்க. அப்போ நம்ம பித்தாகரஸ் வந்து நம்ம வெகாபங்கிட்டையும் ஷாக்கா கிட்டையும் போயிட்டு யார் அந்த கல்பிரிட்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது யோர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இவங்க 2 பேர் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா, பங்க் ரெக்கார்ட் கூட சிங்க்ரைஸ் பண்ணிக்கிற மெமரிஸ் எல்லாமே போய் அதே மாதிரி அந்த சர்வேலன்ஸ் நெயில்ஸுமே டேம்பர் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பித்தாகரஸ் வந்து சொல்றான். இதெல்லாம் கேட்டு வெகாபங் வந்து அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா, ஐயோ என்ன மன்னிச்சிரு லிலித், நான் அவரோட தப்பா நினைச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து ஷாக்கா என்ன சொல்றாருன்னா, நானும் வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிச்சேன். எந்த எவிடன்ஸ்னா சிபிஎஸ்ட பர்மிஷன் இல்லாம யாரும் டிப்ளை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பித்தாகரஸ் வந்து ஜாம் பண்ற ஒயிட் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயிலே நான் வந்து கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப வெகாபங் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம பேசாம இது எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அப்படி பண்ணா வந்து என்ன பேசணும் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம யோருக்கு வந்து சொல்லுவார்ல வெகாபங் வாய்ட் சென்ச்சுரி பத்தி ரிசர்ச் பண்றான்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வெகாபங் வந்து தலையில அடிச்சுன்னு அவ மேரி ஜோய்ஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிறா, ஃபோன் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, இப்பதான் எனக்கு புரியுது ஏன் சைபர் போலீசிங் வந்துட்டு போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தலையில அடிச்சுக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா, இதோட வந்து அது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து 6 நாளைக்கு முன்னாடி வந்து போறாங்க. அப்ப இந்த லுலிஷா கிங்டம் வந்து எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெகாபங் வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து பித்தாகரஸ் கிட்ட சி லெவல்லாம் மானிட்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறமா நம்ம ஷாக்கா வந்து அவர்கிட்ட போயிட்டு இதுக்கும் மதர் ஃபிளேமுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு நம்ம வெகாபங் வந்து நான் அடிச்சு சொல்றேன், இதை மதர் ஃபிளேமால மட்டும்தான் பண்ண முடியும். முன்னாடி ஷாக்கா சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு வெப்பனைஸ்ட் சிபிஎஸ் வந்து கிளம்புச்சின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த மதர் ஃபிளேம் போய் டிப்ளை பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங் வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கெஸ் படி பாக்குறப்ப வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் வந்து இருக்குது, ஆனா அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனை யூஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு மதர் ஃபிளேம் வந்து தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ இதை வச்சு பாக்குறப்ப யுரேனஸ் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இப்ப கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யுரேனஸ் வந்து ஒரு பொசைடன் மாதிரி ஹியூமனா, அப்படி இல்லைன்னா ப்ளூட்டான் மாதிரி ஒரு ஷிப்பா, இல்லைன்னா வந்து ஒரு மெஷினான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியே. அதுக்கடுத்து வெகாபங் வந்து என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், எல்லாரும் தன்னோட கிரீடை வந்து கட்டுப்பாடுகளை வச்சிடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, ஆனா நான் என்னோட கிரீடுக்கு ஒரு உருவமே கொடுத்தேன், அதுதான் நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபீல் பண்ணினுக்கிறாரு. அடுத்து ஷாக்காவோ பித்தாகரஸோ வெகாபங் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, யோருக்கு தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுல, அவள் நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வெகாபங் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல அது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவளை நம்ம அரெஸ்ட் பண்ணாலும் சரி அரெஸ்ட் பண்ணாலும் சரி வாய்ட் சென்ச்சுரி பத்தி தெரிஞ்சதுனால நம்மளை வந்து கொன்னுடுவாங்க, அண்ட் யோர்க்க வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மதர் ஃபிளேம் வந்து அவங்க கிட்ட கொடுத்து அவங்களோட நம்பிக்கையை வந்து வாங்கிட்டா, அதனால அவளை விட்டுடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இதுக்கப்புறம் வரப்போற டேமேஜை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அதை கம்மியாக முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து ஷாக்கா வந்து என்ன சொல்றாருன்னா, பெசாம நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலாமான்ற மாதிரி அவர் வந்து கேட்கறாரு. அது வெகாபங் வந்து எக்கேட்ல இருக்கிற மற்ற ரெசிடென்ட்ஸ் தப்பிச்சு போறது ஒரு கப்பல் வந்து ரெடி பண்ணு, அண்ட் நம்மளால தப்பிச்சு போக முடியாது, அப்படியே நம்ம தப்பிச்சு போனாலுமே நம்ம இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலுமே நம்மளை தேடி வந்து கொன்னுடுவானுங்க, அதனால நம்ம வேற எங்கேயா போனோம்னா நம்ம சாவுக்கு வந்து அர்த்தமே இருக்காது, நம்ம எக்கேட்லயே இருக்கலாம். 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒஹாரா கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இங்க எக்கேட்ல இருக்குது, அதனால எக்யூப்மெண்ட் வந்து சொல்றாரு. அதை வச்சு நம்ம இங்க பேசுறத உலகத்துல இருக்கிற எல்லா மக்களாலையும் கேட்க முடியும். சப்போஸ் நான் சாவ போறேன் அப்படின்னா நான் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் நான் வந்து சாவான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஷாக்கா வந்து என்ன கேட்கறாருன்னா, அது கரெக்ட் தான் ஸ்டெல்லா, ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சாவுனா என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. ஸோ இதுல இருந்தே ஒரு டவுட் நமக்கு வருது, இவங்க வந்து உண்மையிலே செத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வெகாபங் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம இன்னொரு விஷயத்தையும் பாதுகாக்கணும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வச்சு இந்த ஐலாண்ட் கிளவுட்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து சீ லெவல் ரைஸ் ஆக போகுதுல்ல, அப்படி ரைஸ் ஆகிறப்ப ஐலாண்ட் கிளவுட் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது அவங்களால அப்படின்னா மக்களால் தப்பிச்சிக்க முடியும்ல, அதை நினைச்சுன்னு வெகாபங் வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு அடுத்து யோர்க்குக்கும் வெகாபங்க்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. அது ஒரு நார்மலான கான்வர்சேஷன் சொல்லிட்டு வச்சிங்களேன். வெகாபங் வந்து யோர்க்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி அவர் வந்து பேசுறாரு.
இதோட வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளுக்கு முன்னாடி வந்து முடிஞ்சிச்சா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து வராங்க. அப்போ தான் வெகாபங்க் அந்த மெசேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜெயண்ட் ரோபோட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் வைக்கிறாரு. ஸோ வச்சதுக்கு அப்புறமா என்னோட சாவு தான் இந்த மெசேஜ் வந்து ட்ரிகர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட மெமரிஸை எரேஸ் பண்ணிடுறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லிட்டு யோர்க்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இவங்களோட பிளானே வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால அந்த டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக இது சம்மந்தமாக இருக்கிற மெமரிஸை வந்து அவங்க எரேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸை நான் வந்து போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஓகேனா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் வர மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இவங்க மெமரி எரேஸ் ஆனதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் வந்து எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க. அப்போ வெகாபங்க் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து இருக்குது. அந்த லெட்டரில் வெகாபங்க் தான் முன்னாடி எழுதிக்கிறார் மெமரி எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் அவர் வந்து என்ன எழுதிக்கிறாருன்னா, குட் மார்னிங், நீங்கள் 3 பேரும் உங்களோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் அதை பண்ணது நீங்களே தான், வேற யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. இதுக்கப்புறம் சில விஷயம்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ட் செஞ்சுரி பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்ததை வேர்ல்டு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து நான் வந்து அதுக்கான ப்ரிகாஷன் வந்து எடுத்துட்டேன், எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சனோ அதை வந்து நான் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னை வந்து நம்பிட்டு செத்து போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதில் வந்து எழுதிருக்கிறாரு. நம்ம வெகாபங்க் வந்து அதை படிச்சுட்டு என்னது நானே வந்து என்ன சாவ சொல்கிறேன்னான்ற மாதிரி அவர் வந்து கடுப்பாகிறாரு. அதுக்கடுத்து அந்த மெசேஜில் இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு வெகாபங்க் எழுதிக்கிறாரு. அப்புறம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல. மேபி இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற விஷயமா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து யாரோ ஒருத்தன் வெகாபங்க் கிட்ட வந்துட்டு ஸ்டெல்லா எம்பரர் ஸ்டார்ட்டோட க்ரூவும் பானி எக்கெடுக்கு வந்துக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெகாபங்க் வந்து என்னதுன்றாரு. அப்புறமா இன்னொருத்தவங்க வந்துட்டு சைஃபர் போலும் வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்றாரு மறுபடியும். அப்புறமா நேவி வந்து நிறைய கப்பல் எடுத்து இங்கே வந்துருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெகாபங்க் மறுபடியும் என்னதுன்றாரு. ஸோ கடைசியாக அந்த வர்ற கப்பலில் கிசாரும் இருக்கிறாரு, அதே மாதிரி செயின்ட் சாட்டர்னும் இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. வெகாபங்க் என்னதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்துறாரு. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து பானி ஃபேப்ரி ஃபேஸ்ல இருப்பா பார்த்தீங்களா, வெகாபங்க்லாம் காப்பாற்றது லேப் ஃபேஸ்ல கீழே வருவாங்கல்ல, அப்போ வெகாபங்கோட சாஞ்சி வந்து இருக்கிறான். அப்போ வெகாபங்க் வந்து சாஞ்சிக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, பானியை கீழே போய் நம்ம காப்பாற்றினதுக்கு அப்புறமா நான் அங்கேயே இருக்கிறேன், நீங்க வந்து போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு சாஞ்சி வந்து அங்கேயே நீ இருந்தா நீ இறந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் எங்கேயும் தப்பிச்சு போறது, நீங்க இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், என்னை இங்கே சாவ விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போ சாஞ்சி வந்து யோ உனக்கு சாவடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையான்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அதுக்கு வெகாபங்க் மறுபடியும் என்ன சொல்றான்னா, அப்படி கிடையாது, ஆனால் என்னோட சாவுக்கு அப்புறமா வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால அதை நடக்க விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சாஞ்சி வந்து என்னடா இருந்தாலும் பைத்தியகாரத்தனமா சொல்றானேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு நிறுத்துறான். அதுக்கு அடுத்து வெகாபங்க் வந்து இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும், அது வந்து ஒன் பீஸை பத்தின்ற மாதிரி சொல்றாரு. ஒன் பீஸை பத்தியா என்னதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். அது வெகாபங்க் வந்து நீங்க அதை கண்டுபிடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து அங்கே கட் ஆயிட்டு பிரசன்ட்டுக்கு வந்து வராங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சாஞ்சி வந்து வெகாபங்க் கிட்ட போயிட்டு என்னடா பைத்தியகாரத்தனமா நீ வந்து பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு கேட்பான்ல, அவன் எதை நினைச்சுன்னு கேட்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வச்சு தான் கேட்பான். இப்போ வெகாபங்க் வந்து சொல்லின்னு வந்தார்ல என்னை வந்து சாவு விடுங்கன்னு சொல்லிட்டு, இதை வந்து அவன் மனசுல வச்சிருந்தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்கறான். ஸோ இப்போதைக்கு வெகாபங்க் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச அவர் சாவே இல்லைங்க. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு ப்ரிகாஷனை வந்து எடுத்துக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஜீனியஸ் ஆன அவருக்கு சாவுலேருந்து எப்படி தப்பினு சொல்லிட்டு தெரியாதா என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்சு வெகாபங்க் உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அடுத்த சாப்டர்ல அதுக்கு அடுத்த சாப்டர்ல அவர் வந்து கண்ணை முடிச்சிக்கலாம். அது எப்படி முழிப்பான்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வெகாபங்க் வந்து சாவலைங்க, அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனால் மீதி வெகாபங்க் தான் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. நம்ம ஸ்டார்ட் குரூ அப்புறம் ஜெயின்ஸ்லாம் தான் எல்பாஃபுக்கு போயிடுறாங்கல்ல. அப்போ நம்ம டோரியும் ப்ரோகியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து லூஃபியை தூக்கிறான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பு தூக்கின்னு நம்ம வந்து எல்பாஃபுக்கு போகிறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்தினே ஜாலியாக வந்து போகிறாங்க. அதோட வந்து சாப்டரை முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்தா தான் தெரியும். அடுத்த வாரம் வந்து பிரேக் எடுக்கல. ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஸ்டார்டிங்கில் ஓடாவோ அப்புறமா எல்லாம் டிரான்ஸ்லேட்டர் யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னியே, அதை பற்றி நீ சொல்லவே இல்லையே, என்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சாப்டரோட கடைசி பேஜ் வந்து எடுத்து பாருங்களேன். அதில் வந்து ஒன் பீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது பக்கத்தில் எண்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1023ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1123 இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்ச சின்ன மிஸ்டேக். எப்படி மாசா? இந்த விஷயத்தை நீங்களும் நோட் பண்ணிக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறமா கவுண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் நடந்த விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிடிச்சது நார்மலான சாப்டர் தான், ஆனால் படிக்கிறது நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதே மாதிரி தான் ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும்
டாடா.